வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. ஜெகன் அரசியல் முடிவுக்கு வந்து விட்டதா அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வரும்போது ஜெகன் கட்சிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பயம் இருக்குது. மகளின் பட்டப்படிப்பு இதுக்காக பட்டப்படிப்பு அந்த பல்கலைக்கழகத்தில் பாராட்டு விழா அதுக்காக லண்டன் போயிட்டு இருக்கக்கூடிய ஜெகனுக்கு விஜய் சாய் குடித்த அதிர்ச்சி. விஜய் சாய் அப்படிங்கிற ஒரு எம்பி, அவங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு ஆடிட்டரு. குறிப்பாக ஜெகன் குடும்பத்தில் பலகாலம் நெருங்கி பழகியவர். அவரை அவங்க அப்பா ஒய்எஸ்ஆர் எம்பி ஆகினார். ஜெகனும் எம்பி ஆக்கி வச்சுருந்தார். ஜெகனுக்கு எம்பி மட்டுமல்ல, ஜெகனுடைய மனசாட்சி, ஜெகனுடைய வரவு செலவு கணக்கிலிருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சவர். எல்லாத்துக்கும் தாண்டி 2012 அவர் மேலே சொத்து குவிப்பு வழக்கு வரும்போது A1 அக்யூஸ்டு ஜெகன், ரெண்டாவது A2 விஜய் சாய் தான். 2 பேரும் சிறையில் இருந்தாங்க. அந்த அளவுக்கு நகமும் சதையுமாக இருந்தவர்கள், தன்னுடைய குடும்ப ரகசியத்தை பற்றி நல்லாக தெரிந்தவர்கள். அதுவும் இப்போ தான் அவங்களுக்கும் அவங்க தங்கச்சி சர்மிளாவுக்கும் சண்டை நடந்துட்டுருக்குது, காங்கிரஸ் தலைவர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் சாய் அவர்கள் வெளியேறியது அப்ரூவ் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய தகவல்கள் ஜெகனுக்கு பிரச்சனையா, அரசியல் எதிர்காலமே முடங்கிருமே அப்படின்னு ஜெகன் கட்சியில் இருக்க தொண்டர்கள், இல்லை தெரியாதவங்களுக்கு தேவையில்லாதவங்களுக்கெல்லாம் நம்பி இவர் பெரிய பொறுப்பை கொடுத்தாரு, ஜெகன் ஐயாவை எல்லாம் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜெகன் அப்படிங்கிற ஒருவர் கூட இருக்கக்கூடிய எம்பிலாம் போயிட்டாங்க, தெலுங்கு தேசம் போயிட்டாங்க, பிஜேபி போயிட்டாங்க. அப்போ ஜெகனினுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் கட்சி போராட்டம் கீராட்டம் எதுலேயும் பண்ண முடியாது. ஏன்னா பண்ணால் உள்ளத்துக்கு வச்சுருவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட இத்தனை எம்பிக்கள் இருக்காங்க, யாருக்கும் நாம் பயப்பட வேண்டாம்னு ஜெகன் சொன்னார். அப்போவே நம்ம சொன்னோம், இருக்காங்க, எவ்வளோ நாள் இருப்பாங்க உங்ககிட்ட? மோடியை நீங்கள் ரொம்ப நம்புறீங்க, மோடி உங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு போயிடுவாருன்னு. அதே மாதிரி மோடி, நம்ம சந்திரபாபு நாயுடு 2 பேர் சேர்ந்து சூப்பராக நடத்திட்டாங்க. நாயுடு என்ன நினைக்கிறாரு? ஜெகனை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துக்கு பவன் கல்யாண் கூட வரட்டும், பவன் கல்யாண் ஈஸியாக நம்ம காலி பண்ணிடலாம், ஜெகன் கட்சியை ஒரு வழி பண்ணணும், அதுக்கு ஷர்மிளா வந்தால் கூட பரவாயில்லன்னு அவர் நினைக்கிறார். பிஜேபி என்ன நினைக்கிது? பவன் கல்யாண் நம்ம கிட்ட ஒன்று சேர்ந்துருவார், நம்ம இப்போ அமைதியாக இருந்துருவோம், ஜெகனை அடிச்சிருவோம், அதுக்கப்புறம் நாயுடு அப்புறம் அடிப்பலான்னு அவர் ஒரு கணக்கு போடுறார். அவர் போனால் பையன் நாரா லோகேஸ்வரும் அவர் அடிச்சிடலான்னு கணக்கு போட்டுட்ருக்காங்க. இப்படி சதுரங்க ஆட்டத்தில் முன்னேறுவது யார்? என்ன நடந்துகிட்ருக்கிறது ஆந்திர அரசியல், அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜெகனுக்கு மன உளைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஜெகன் ஆட்சி அமைக்கிறாரு. ஆட்சி அமைக்கும் போது நிறையா நலத்திட்டங்கள் பண்ணார், உண்மையிலே நலத்திட்டங்கள் பண்ணார். வளர்ச்சி இருக்கிறதோடைய மக்களுக்கெல்லாம் சென்றடைஞ்சது. அதாவது என்னென்னா, இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியாது. அங்கெல்லாம் எப்படின்னா, நீங்கள் ஒரு ரேஷன் கடையில் ஏதாவது ஒரு பெயர் மாற்றணும், இல்லை நம்ம ஆதாரில் பெயர் மாற்றணும், ஏதாவது வியூ ஆஃபீஸ்க்கு போகணும், இதுக்கெல்லாம் நீங்கள் நேரடியாக போக வேணாம். வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 தெருக்கு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு கவர்மெண்ட் சம்பளம், அவங்களே நேராக வீட்டுக்கு பண்ணிடுவார். இந்த அளவுக்கு நிறைய பண்ணார். அதாவது மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் இல்லை, வளர்ச்சிக்கெல்லாம் பெருசாக பண்ண, மக்களுக்கு நிறையா சலுகை பண்ணார். அதனால் பார்த்திங்கன்னா நல்ல பேர் வந்தது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு அதிருப்தி வரும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நாயுடு கைது பண்ணது திறன் மேம்பாட்டு கழகத்தில் ஒரு பெரிய அதிருப்தி ஆச்சு. முக்கியமான விஷயம் மோடி ஆதரிச்சது. அதாவது என்ன கேட்குறோம்னா, ஒன்றா காங்கிரஸோட கூட்டணி இருக்கணும், இல்லைனா மோடி கூட இருக்கணும், இல்லை 2 பேரையும் திட்டணும். இவர் என்ன பண்ணுறாரு? காங்கிரஸை திட்டிட்டு மோடியை திட்டாமல் விட்டார். மோடி ஜெகனோட கூட்டணி, அதாவது இவர்கிட்ட நாயுடுவோட கூட்டணி. நாயுடுவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபி மேலே உங்களுக்கு என்ன பாசம்? மக்கள் அதுக்கு நாயுடுவே பரவாயில்ல, 2 பேர் கூட்டணியில் இருக்காங்க, பண்ணி வேணான்ட்டு சட்டசபை நாடாளுமன்றம் ஒன்றா தேர்தல், அதில் தான் மாட்டிக்கிட்டார். இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயம் என்ன? அவர் கூட இருந்த வெங்கட்ரமணா எம்பி, மஸ்தான் யாருன்னு தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கார் ஒரு அம்மா போய் ஒரு சென்னையில் ஒரு வீட்டிலலாம் இடித்தாங்க, அவங்க அப்பா தான் மஸ்தான். அதுக்கப்புறமா இந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க? ரிசைன் பண்ணுறாங்க. எம்பி, ராஜ்யசபா எம்பி வெங்கட்ரமணா, மஸ்தான் ராவ் 2 பேர் ரிசைன் பண்ணிட்டு தெலுங்கு தேசம் போயிட்டாங்க. இன்னொருத்தர் கிருஷ்ணய்யா, அவர் என்ன பண்ணிட்டார்? ரிசைன் பண்ணிட்டு பிஜேபியில் சேர்ந்துட்டார். சரி, இவங்கெல்லாம் போகும்போது வராத பதட்டம். அதேமாதிரி மேயர்களில் பெரும்பாலானவங்க தெலுங்கு தேசம் போயிட்டாங்க, நிர்வாகிகள் நிறைய பேர் தெலுங்கு தேசம் போயிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சரி கேடர்ஸாவது இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா, இப்போ நடந்த தேர்தலில் வெறும் 11 எம்எல்ஏ தான் அவருக்கு. இப்போ சட்டசபையிலையும் பெருசாக ஆக்டிவாக பண்ண முடியாது. ஏன்னா இதே மாதிரி நாயுடு அவர்கள் இருக்கும்போது நாயுடர்கள் அழுதுட்டு போனார் சட்டசபை விட்டு. என்ன சொல்லிட்டு போனார்? நான் இந்த சட்டசபைக்கு வரும்போது முதலமைச்சராகி தான் வருவன்னார். அதே மாதிரி முதலமைச்சராகி வந்தார். இன்றைக்கி ஜெகனை எந்த அளவுக்கு டார்கெட் பண்ணுமோ அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. என்னை உள்ளே வச்சிட்டிங்க, உங்களை ஒரு வழி உள்ளே வைக்காமல் விட மாட்டேங்கிற ரேஞ்சில் போயிட்டுருக்கார். அதுவும் சென்ட்ரல் ஸ்டேட் 2மே. அதனால் இன்றைக்கி ஜெகனால் ஒன்றுமே பண்ண முடியல. 5 வருஷங்க, ரொம்ப கஷ்டம், கட்சி கலகலத்து போச்சு. இப்படி போயிட்டு இருக்கும் போது விஜய் சாய்
விஜய் சாய் எம்பி வந்து வெளியில் வராரு. அவர் வெளியில் வர்றது ஆந்திர அரசியலில் பெரிய பரபரப்பு. யார் இந்த விஜய் சாய், ஏன் இப்படி பரபரப்பு? அதாவது 1980 வந்து முதல்ல ஒரு கல்யாண வீட்டில் விஜய் சாயை சந்திக்கிறாரு ஒய்எஸ்ஆர், யார், ஜெகனுடைய அப்பா. பழக்கமாவது அதனால என்ன பண்ணுறாரு, தனக்கு ஆடிட்டராக வச்சுக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கட்சியிலே பொறுப்பு கொடுத்து எம்பி ஆக்குறார். அப்போ குடும்பத்துலேயும் ஒருத்தர், குடும்பத்தில் வரவு செலவு எல்லாமே அவருக்கு தெரியும். அதாவது எங்கே சொத்து இருக்குது, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் தெரியும் அவருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2012 அந்த சொத்து பிரச்சனை, அந்த சொத்து குவிப்பு வழக்கு, அதில் இவரையும் உள்ளே தூக்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ காக்கிநாடாவில் இருக்கக்கூடிய அந்த நில மோசடி, அதுலேயும் இவர் பேர் சேர்த்துருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து அரசியல் விட்டு விலகிறார். இப்போ என்ன சிக்கல்னா, சத்யசாய் அதாவது விஜய் சாய் அவர்களுக்கு ஜெகனை பற்றி எல்லாம் தெரியும். இப்போ தான் ஜெகனுக்கும் அவங்க தங்கச்சிக்கும் ஷர்மிளாவுக்கும் சொத்து பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் அவர் வெளியில் போகிறதுனால பல விளைவுகளை சந்திக்க நேரிடும். அது இல்லாமல் அவர் ரிசைன் பண்ணும்போது எப்படி சொல்கிறாரு, ஜெகனுடைய பொண்ணுக்கு வந்து பட்டமளிப்பு விழா லண்டனில், அதுக்காக போயிருக்காரு. அவருக்கு ஃபோன் பண்ணி, ஜெகனுக்கு ஃபோன் பண்ணி, நான் கட்சி விட்டு விலகிறேன், இல்லை நீங்கள் விலகக்கூடாது, நான் வர வரைக்கும் பொறுமையாக இருக்கேன், நீங்கள் விலகவே கூடாது அப்படின்னு அவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணுறார். ரிக்வெஸ்ட் பண்ணி விலகிறார். சரி, விலகிறீங்க, அதில் ஒரு அறிக்கை கொடுக்குறார் விலகும் போது. அதுதான் சிக்கல். இப்போ என்ன அறிக்கை, என்னை இவ்வளவு நாள் வந்து எம்பியாக வைத்திருந்து உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக உங்கள் குடும்பத்தை, என் மேலே நம்பிக்கை வைத்த ஜெகன் ஒய்எஸ்ஆர் குடும்பத்துக்கு நன்றி. அடுத்து பிரதமர் மோடி, உள்துறை அமித்ஷாவுக்கு நன்றி. எதுக்குங்க பிரதமர் மோடி உள்துறை அமித்ஷாவுக்கு நன்றி சொல்கிறீங்க? ஒன்றுமே புரியல. அதுக்கு அடுத்த வரி, தெலுங்கு தேச தலைவர் நாயுடுவை நான் ரொம்ப மதிக்கிறேன். நீங்கள் மதிக்கிறீங்க, ஜெகனை ஒரு தூக்கி உள்ளே வச்சார், அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மதிக்கிறேன். அரசியல் காரணங்கள் தவிர தனிப்பட்ட முறையில் நாயுடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பவன் கல்யாண் என்னுடைய நெருங்கிய நண்பர், இனிமையாக பழகக்கூடியவர்கிறார். ஒன்றுமே புரியல. ஜெகன் கூடவே நிழலாக இருந்த விஜய் சாயுடைய இந்த ஒரு அறிக்கை ஜெகன் கட்சிக்கு ஒரு பெரிய இடியாக இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க, ஆமாங்க வயசாகிடுச்சு, சொத்து சேர்த்தாச்சு, தேவையில்லாமல் வழக்குகளுக்குன்னு போட்டால் யார் இந்த வயசில் அலையிறது, அப்போ என்ன பண்ணலாம், அப்ரூவர் ஆகிட வேண்டியதான். எனக்கு இதுக்கு ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கு வேறு, இவர் A2, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க, அவங்க சொன்னாங்க, நான் ஆடிட்டர், நான் வந்து எழுதினேன், முடிஞ்சு போச்சு. அதேமாதிரி ஷர்மிளாவுக்கும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நாயுடு என்ன நினைப்பாரு, நமக்கு ஜெகனை முடித்து உள்ளே உட்கார வைக்கணும், ஜெகனை முடித்து உள்ளே வைக்கணும், அவர்கிட்ட இருக்க சொத்தை உடைக்கணும். அதுக்கு என்ன தேவை, அவங்க குடும்பத்திலேருந்தே ஒருத்தர் தேவை. யார்? ஷர்மிளா. ஏற்கனவே கேஸ் போட்டிருக்காங்க. எதிரிக்கு எதிரி நண்பன், முடிஞ்சு போச்சா கதை. ரேவந்த் ரெட்டி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நாயுடுவோட சிஷியர், காங்கிரஸ். அப்போ ஈஸியாக படித்து இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி ஜெகனை ஒரு வழி, அவங்களுக்கு அவங்க தனிப்பட்ட காரணம். நாயுடு அவங்க பையன் லோகேஷை கொண்டு வர நினைக்கிறார். அதுக்கு யார் சிக்கல்? இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பவன் கல்யாணம் அப்புறம் பார்த்துக்குவோம். ஜெகனை ஜெகன் கட்சி அடிப்போம், ஜெகன் கட்சி இருக்கக்கூடாது. அப்போ ஜெகன் கட்சி இருக்கக்கூடாதுன்னா தலையை அடிச்சிருவோம், முடிஞ்சு போச்சு. உள்ளே போய் சிறையில் வச்சா யார் போராட்டம் பண்ணுவாங்க? எவ்வளோ நாள் போராட்டம் பண்ணுவீங்க? மறந்துடுவீங்க. காங்கிரஸ் அங்கே ஒன்றுமே இல்லை, உண்மையிலே காங்கிரஸ் அங்கே ஒன்றும் இல்லை, இனிமேல் தான் வளரணும். இப்போ ஜெகன் கட்சி அடிக்கும்போது கண்டிப்பாக ஒரு எதிரணி கண்டிப்பாக உருவாகும், காலத்தின் கட்டாயங்க, உருவாகியே தீரும். அப்போ அது பவன் கல்யாண் இல்லை, நான் கூடயே இருக்கார். அப்போ யார்? இந்த நேரத்தில் காங்கிரஸ் உஷாராக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பயன்படுத்துவாங்களான்னு தெரியல. ஷர்மிளா நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க, ஒன்றுமே இல்லை, ஆனால் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எதிராளி அங்கே பலவீனப்பட்டு சிறையில் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் அப்பர் ஹேண்ட் எடுக்கணும். அதுவும் இல்லாமல் ஷர்மிளாவுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ஜெகனோட இருந்ததுனால அந்த கட்சிக்காரங்க எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும். அந்த கட்சிக்காரங்க வேறு என்ன பண்ணுவாங்க, தலை போயிடுச்சு, எப்போ வருவாருன்னு தெரியாது, எல்லாத்தையும் உடைச்சாச்சு. அப்போ கிளைக்கழகம் அந்த கழகத்திலக்கெல்லாம் எடுத்தாச்சு. அப்போ காங்கிரஸுக்கு ஒரு நம்பிக்கை. இதையும் தாண்டி விஜய் சாய் இப்போ அப்ரூவல் ஆகிட்டாங்கன்னா, இப்படி தான் சொல்கிறாங்க, அப்ரூவல் ஆயிடுவார். ஏன்னா அவருக்கு ஒன்றும் அப்ரூவல் கூட வேணாம், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, அந்த சமயத்தில் இதெல்லாம் நடந்தது பாருங்கள், இந்த டீட்டெயில்னு எழுதி கொடுத்தாருன்னா ஜெகனுடைய அரசியல் வாழ்க்கையே க்ளோஸ். உங்களுக்கு தெரியும் சௌதாலா குடும்பம்லாம் என்ன பாடுபட்டதுன்னு தெரியும். உள்ளே எவ்வளோ நாள் தூக்கி வச்சாங்க. லல்லு பிரசாத் யாதவ் உங்களுக்கு மாட்டுத்தீவன வழக்கில் என்ன கதை. இவர் மேலே இன்னொன்று, இவருக்கு கெட்ட விஷயம் என்னென்னா, இவர் மேலே கேஸ் போட்டது காங்கிரஸ் கவர்மெண்ட்டு. ஏதாவது இவர் யாரையாவது சொன்னார்னா யார் மேலே சொல்லுவார்? இவருக்கு மேலே கேஸ் போட்டது காங்கிரஸ் கவர்மெண்ட்டு. இப்போ இந்த வேகம் எடுக்கும் நடவடிக்கை பண்ணுறது பிஜேபி அரசு. பின்னால் இருந்து இயக்குவது நாயுடு கட்சியும் பவன் கல்யாண். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? காங்கிரஸ் மோசம், பிஜேபி மோசம், தெலுங்கு தேசம் மோசம், பவன் கல்யாண் எல்லோரும் எனக்கு எதிராக சதி பண்ணுறாங்கன்னா, கடந்த காலத்தில் நீங்கள் அப்படி சொல்லலையே. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜெகனுக்கு நெருக்கடி முட்டி விட்டது. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன தகவல்னா, ஒன்றும் இல்லைங்க, அவர் இப்போ வைக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய பினாமி 2-3 பேர் இருக்காங்க.
எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வைக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. அவங்ககிட்டேருந்து விஷயத்தை வாங்கி ஜெகனை பெரிய அளவுக்கு டார்கெட் பண்ணி அப்படியே தூக்கி உள்ளே உட்கார வைக்க வேண்டியது. வழக்கு ஒரு வழக்கு போட வேண்டியது, மறுபடியும் ஒரு வழக்கு, மறுபடியும் ஒரு வழக்கு, எல்லா வழக்குகளும் போட்டு ஒரு 1.5 வருஷம் 1 வருஷம் அவர் வெளியிலே வர முடியாது. இந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்குது நிலவரம். இந்த உள்ளாட்சி தேர்தலாம் வருது, அது வரைக்கும் அவர் வெளியிலே வர முடியாது. அவங்க கட்சிக்காரங்க ஏதாவது வெளியில் வந்து போராட்டம் பண்ணிங்கன்னா உள்ள தூக்கி போட்டுருவோம். 5 வருஷம் நம்பாச்சு தான். 5 வருஷத்துக்குள்ளே ஏகப்பட்ட வேலைகளை பண்ணணும் அப்படிங்கிறது நாயுடுவோட எண்ணம். ஓரளவுக்கு நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் சாய் வெளியில் போனதெல்லாம் கட்சிக்கு நல்லதில்லை. ஏன்னா கூடவே நெருக்கமாக இருக்கக்கூடியவர், தொண்டர்கள் பலம் இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய அனைத்து விதமான ரகசியம் தெரிஞ்ச ஒருத்தர் வெளியில் போய் இந்த மாதிரி நன்றி சொன்னார், அவர் என்ன வேணால் பண்ணுவார். அவர் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கக்கூடாது. சொன்னதன் விளைவாக நான் வந்து ரொம்ப நல்லவன்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து ஜெகனுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். வெளிநாட்டிலேருந்து வந்தால் எப்போது வேண்டாமலும் கைது செய்யப்படலாமா, வெளிநாட்டில் வந்த உடனே இவர் என்ன பண்ணுவார் நாயுடு அப்படிங்கிறது தெரில. மற்றபடி எல்லா ஒருத்தரோட அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறதுங்க நம்ம முடிவு பண்ண முடியாது. ஆனால் 5 வருஷம் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி சோர்ந்துருவீங்க. அதனால் அதையும் தாண்டி ஜெகன் வரப்போகிறாரான்னு தெரில. முதல்ல ஜெகனுக்கு ஆதரவாக இருந்த அவங்க அம்மாவும் தங்கச்சியும் இவர் சிறையில் இருக்கும்போது அவங்க தான் ஊர் ஊராக பிரச்சாரத்துக்கு போனாங்க. இப்போ அவங்களே அவங்களுக்கு எதிராக இருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் ஜெகனை தொடர்ந்து அவங்க அம்மாவை காரியத்தை கொண்ட கேஸ் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இப்படி பலவிதமான விஷயங்கள் இருக்கும்போது தள்ளாடி கொண்டிருக்கிறது ஜெகன் கட்சினே சொல்லலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளால் முடிஞ்சதுக்கு நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.